திரையில் மின்னும் நட்சத்திரங்களுக்கு தான் எப்பவுமே கைத்தட்டல் விழுகும். எனக்கு 13 வயசுல பூம்புகார் அந்த படத்துக்கு எங்கள் பாட்டி கூட போகும்போது ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் கலைஞர் ஸ்க்ரீனில் வந்து அவ்வளவு கைதட்டல். அப்போ தான் எனக்கு கதை வசனகர்த்தா அப்படிங்கிறதுக்காக அவருக்கு அவ்வளோ கைதட்டல் அப்படிங்கிறது தெரிஞ்சு தான் அதுக்கப்புறம் அவர் எழுத்தாளருங்கிறது மனசில் பதிஞ்சார். அவர் வந்து ஹீரோவுக்கு வந்து டைலாக்ஸ் சிவாஜி சார்லேருந்து எம்ஜிஆர்லேருந்து எல்லாத்துக்கும் டைலாக் எழுதியிருக்காரு. அது வந்து ஹீரோ இமேஜ் இருக்கிறதுனால ஒரு சின்ன பஞ்சு கூட எல்லாரும் கைதட்டல் வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கலைஞர் அவர்கள் வந்து வில்லனுக்கு வந்து கைதட்டல் வாங்குற அளவுக்கு டைலாக்ஸ் எழுதினார். அங்கே தான் அவருடைய அந்த எழுத்தாளருங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஆழமாக மனசில் பதிஞ்சது. அதே மாதிரி கற்றது கைமணளவு கல்லாத உலகளவு அப்படிங்கிற பழமொழியை வந்து பொய்ப்பித்தவரும் நம்ம கலைஞர் அவர்கள் தான். ஏன்னா அவர் கற்றது கைமணளவுங்கிறது கரெக்டு. ஆனால் அவருடைய கொள்ளளவு அப்படிங்கிறது வந்து உலகளவு. இல்லைன்னா வந்து அவருடைய ஒரு சிறந்த எழுத்தாளரா, பேச்சாளரா, அரசியல்வாதியா, இலக்கியவாதியா, ஆட்சியாளரா எல்லாத்துலேயும் வந்து அவர் பிரமாமா பேர் வாங்கிச்சாரு. ஸோ அப்படிப்பட்டவர் வந்து அண்ணா அவர்கள் வந்து ஒன்றே குலம் ஒருவனை தேவனாங்க. அதே மாதிரி அவர் வந்து இன்னைக்கு எங்கேயுமே சமத்துவபுரம் இல்லாத இடமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. அப்படி நம்ம கூட என்றைக்குமே இருந்துட்டு அந்த மனிதன் மிக்க அவர் எழுத்தாளர் அப்படிங்கிற முறையில் எங்களுக்கு தெரிவிக்கிற எல்லாத்துக்குமே ரொம்ப அது ஒரு மிகப்பெரிய இழப்பாக இருக்குது. அவருடைய ஆத்மா சாந்தியடைவும் அவங்க குடும்பத்தாருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.